இத்தனை நாளா நான் காலேஜ்ல ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இவனுங்களுக்கு நான் எந்த சக்தியும் வச்சிருக்கலன்னு தெரிய வந்துச்சுன்னா சத்தியமா என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவானுங்க. இப்ப என்ன பண்றது? இன்னும் 2 மாசம் இந்த காலேஜ்ல வேற வண்டியை ஓட்டணும். டைம் வேற ஆயிடுச்சேப்பா. நான் வேற கிளாஸ் போய் எடுக்கணுமே. சார் ஐயோ நான் இனிமேல் காலேஜுக்கு வர மாட்டேன். வேணாம் விடுப்பா. நீ உன் வீட்டுல நிம்மதியா இருக்கலாம். உன் எக்ஸாம் நானே எழுதி உன்னை பாஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். பாஸ் பண்ணி அனுப்புறீங்களா? ஏன்பா நீ பாஸ் ஆகுறது வேணாமா? சரி டிஸ்டிங்ஷன் சர்டிபிகேட் அனுப்பிடுறேன். சரி சார், வரட்டுமா சார்? ஐயோ நீ ஏன்பா ரிஸ்க் எடுக்கிற? நீ உன் அட்ரஸ கொடுத்தீனா நானே மார்க் ஷீட்ஸ் அனுப்பிடுறேன். சரி சார். அப்பாடா நல்ல வேலை நான் தப்பிச்சேன். டேய் ஏய் மச்சான், ஒரு வருஷமே போச்சு. நான் ஹாய் சொன்னா அவ ஹாய் சொல்றா, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என் லவ் எப்படா மூவ் ஆகும்? மச்சான் எனக்கு நம்ம டகர் குட்டி அம்மனோட பவர் கம்மியாச்சுன்னு நினைக்கிறேன் மச்சான். அப்படிதானடா? பண்ணலாம் இரு மச்சான். சைலண்டா மச்சான். கேஜிஎஃப்ல இன்னொரு டெம்பிள் இருக்கு மச்சான், இன்னும் ஓபன் ஆகவே இல்ல. ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நானே போய் பூஜை பண்ணிட்டு வரேன் மச்சான். டேய் நாங்களும் உங்க கூட வரோம்டா. ஏய் எல்லாரும் போலாம்டா மச்சான். உன் ஆளு. குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணா. அண்ணா மோஸ்ட்லி உங்க யாருக்காவது சொல்லியிருக்கலாம். இருங்க நான் போய் கேட்டு வந்துடுறேன். ஹலோ ஜானு, ஒரு நிமிஷம். இப்ப நீ அண்ணான்னு கூப்பிட்டல, அவங்கள நீ யார கூப்பிட்ட? அவங்கள நான் இதுக்கு கூப்பிடணும்? நீங்க தானா? ஜானு, காலேஜ்ல என்ன வேற யாரு அண்ணான்னு கூப்பிட்டாலும் நான் ஒத்துக்குவேன். ஆனா நீ அண்ணான்னு கூப்பிட்டா நான் ஏத்துக்க முடியாது. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் உனக்கு புத்தி கெட்டு போச்சா? தங்கச்சி மாதிரி பழகுறன்றதுக்காக தான் நீ விஷ் பண்ணும் போதெல்லாம் நானும் விஷ் பண்ணேன். இந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்க பையன் எனக்கு தெரிஞ்சிருந்தா உன் பக்கம் நான் திரும்பி கூட பாத்திருக்க மாட்டேன். நான் என்னைக்கு உன்னை தங்கச்சின்னு கூப்பிட்டுருக்கேன் சொல்லு? நீ இல்ல, சஞ்சித் தான் என்கிட்ட வந்து சொன்னா. இந்த விஷயம் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நல்லா தெரியும். கேளு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க சொன்னதுக்காக நான் எதுக்கு சேஞ்ச் ஆகணும்? நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஹலோ பிரதர், அண்ணான்னு நான் கூப்பிட்டவனெல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு இது ஒன்றும் அந்த மாதிரி இடம் கிடையாது. இந்தியா. நீ என்ன எங்க அப்பா அம்மாவுக்கு போறதையா எனக்கு தங்கச்சி ஆக்குறதுக்கு? உனக்கு உறவுகளோட வேல்யூவே தெரியல. இதுல லவ் வேற ஒரு கேட. ஒரு பொண்ணு ஒரு பொண்டாட்டி ஆகிறதுக்கு சில நியாயம் சில தர்மங்கள்லாம் இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு ஒரு தங்கச்சி ஆகிறதுக்கு அண்ணா அப்படிங்கிற ஒரு வார்த்தை போதும். உனக்கு இதெல்லாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. பேசாம இங்க இருந்து போயிட. நெல்லு, என்ன பசங்கன்னா உனக்கு விளையாட்டா போச்சா? என்னோட அப்பா அம்மா காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? நீ மட்டும் என்ன லவ் பண்ணலன்னா நீ கொன்னுட்டு நானும் செத்து போயிடுவேன். மனசுல ஒருத்தனை வச்சுட்டு அண்ணான்னு கூப்பிட்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்க என்னோடது ஒன்னும் கேவலமான காதல் இல்ல. நீ என்ன பண்ணாலும் சரி, உன்னை நான் காதலிக்கவே மாட்டேன். அப்படியா? அப்படின்னா நீ உயிரோட இருக்க. என்ன சொன்ன? உன் அப்பா அம்மா காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்கன்னு சொன்னல, போய் அவங்க கிட்ட கேளு. உன் அப்பா சொன்ன உடனே உங்க அம்மா காதலை ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு, இல்ல காத்திருந்து ஒத்துக்கிட்டாங்களான்னு. ஒருவேளை உங்க அப்பாவோட காதலை ஏத்துக்காம இருந்திருந்தா உன் அம்மாவையும் கொண்டுட்டு அவரும் செத்து போயிருப்பாரா அப்படின்னு, இல்ல தூரத்துல அவ எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிருப்பாரா அப்படின்னு. இன்னும் அவங்க காதல் எப்படி இருந்தது, அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருந்ததுன்னு உனக்கு சுத்தமா புரியல. புரிஞ்சிருந்தா சத்தியமா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டேன். ஏய், காதலுங்கிறது இங்க இருந்து யோசனை பண்ணி வாயால சொல்றது மட்டும் இல்ல, இங்க இருந்து புரிஞ்சுக்கிட்டு கண்ணால பேசுறது மட்டும்தான். அதெல்லாம் கொஞ்சம் விடுப்பா. புடிச்சவளை கொன்னுட்டு நீயும் செத்து போயிட்டா அதுல என்னப்பா சாதனை இருக்கு? வாழ்க்கையில நீயும் ஒரு சாதனை பண்ண, அப்ப பாரு
பொண்ணை காதலிக்கிற ஒரு பொண்ணு கண்டிப்பா வருவா. நல்ல யோசனை பண்ணி பாரு. பிரதர், சாரி சாரி சிஸ்டர். அஞ்சு மணிப்பூ இந்த சிரிப்பு. ஹாய் செல்லக்குட்டி. ஐயோ, என்ன இன்னைக்கு இவ்வளவு பாசமா பேசுற? இப்ப மட்டும் இல்ல, நான் எப்போ உன் கூட இந்த மாதிரி பாசமா தான் பேசுவேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீ அவனுக்கு புத்திமதி சொன்னல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சொன்னது புத்திமதி இல்ல, உண்மை. அந்த காலத்துல எல்லாம் காதலுங்கிறது ஃபேஷனா இருந்தது. இப்போ இருக்கிறவங்களுக்கு காதலுங்கிறது பாய்சனா போயிடுச்சு. அப்படின்னா காதல அந்த காலத்துல உயிருக்கு உயிரா நினைச்சாங்க. இந்த காலத்துல இருக்கிற பசங்களும் பொண்ணுங்களும் காதலை தோக்கடிக்கிறதுக்காகவே இருக்காங்க. காதலுங்கிறது 4 பேருக்கு முன்னாடி தோக்கடிக்கிறது இல்ல. அந்த பையனும் பொண்ணும் வாழ்நாள் முழுக்க அதை அனுபவிச்சு வாழணும். அந்த திலீப் மாதிரியா? அவனோட காதல் உண்மையாதான் இருந்தது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை மிஸ்யூஸ் பண்ணி அவனுக்கு ஆசையை வளர்த்து விட்டாங்க. இதுல அவன் தப்புன்னு இருக்கு? அதுக்குதான் அதுக்கு பேரு காதல் இல்ல, வெறும் ஆசை மட்டும் தான் நான் சொன்னேன். அவனுக்கும் அது புரிஞ்சு போச்சு, புரிஞ்சுக்கிட்டான். சரி விடுப்பா, அவன் விஷயம் நமக்கு எதுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்க? துணி பேக் பண்ணிட்டு இருக்கேன். என்ன துணி பேக் பண்ணிட்டு இருக்கியா? எதுக்கு? எதுக்குன்னா ஊருக்கு போறதுக்கு தான். பார்வதி அக்காவுக்கு கல்யாணம் இல்ல? ஆமால. நீயும் போறியா? ஏன் நீ வரலையா? ஏய் இல்லப்பா, நான் வரல. அங்க வந்தாலே ஒரே இம்சையா இருக்கும். இம்சையா இருக்குமா? ஏண்டா? ஏன்னா ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சோடனே ஆரம்பிச்சிருவாங்க. என்ன வேலை பண்ற, எவ்வளவு சம்பளம் வாங்குற, என்ன வேலை பண்ற, எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னா. அந்த டைம்ல மட்டும் எனக்கு மிஷின் கன் கிடைச்சதுன்னா ஒவ்வொருத்தனையும் ஷூட் பண்ணி கொன்னுடலான்னு தோணும். ப்ளீஸ் டா, எனக்காக வாயேன். ஏய் இல்லம்மா, நான் வரல. டே ப்ளீஸ் டா, ப்ளீஸ் 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 செல்லம். சரி, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ டூ. நான் தான் அன்னைக்கே ஊருக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். வேலை இல்லாத எந்த பையன் ஊருக்கு போனாலும் அவங்கிட்ட கேள்வியை கேட்கறதுக்குன்னு சில பேர் சுத்திட்டு இருப்பாங்க. எங்க ஊர்ல இவங்க இருக்காங்க. அண்ணா, இவருக்கு ஒரு டீ ஊத்துங்கண்ணா. என்னண்ணா இங்க ரொம்ப சென்ட் வாசனை அடிக்குது? ஓ அதான், சென்ட் வாசனை வருதுன்னா நம்ம ஊர் சிவா வரான்னு அர்த்தம். நம்ம ஊர்ல அவன் தான்டா கெத்து, அவன் தான்டா சென்ட் சிவா. ஓ அப்படியா? என்னடா வெங்கடேஷ், காலங்காத்தாலேயே நம்மூர் பக்கம்? ஒண்ணும் இல்லண்ணே, சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அது சரி, நேத்து உன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரிக்கு சைலண்டா போயிட்டு வந்திருக்கிறா? அண்ணா அவ ஒண்ணு சைலண்டா போயிட்டு வரலண்ணா. அவ 9 மாசம் கர்ப்பமா இருக்கா. அதான் ஆஸ்பத்திரி கூட்டு போயிருந்தேன். வாவ், பொண்ணா பையனா? பையன் வேணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பொண்ணு பிறந்துச்சு. போட்டு விடுறா. அப்புறம் பையன் வேணும்னு சொல்லி அப்புறம் பையனும் இல்லாம பொண்ணும் இல்லாம சென்றா பிறந்தா என்ன பண்ணுங்க? ஏய், பிறக்கிற குழந்தை பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் நல்ல ஃபிகரா இருக்கணும். அப்பதான் சீக்கிரமா சேல் ஆவாங்க. சரி, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா அங்க கல்யாணமே முடிஞ்சு போயிரும். நான் வரேன். சரிங்கண்ணா. பாத்தீங்களா வெங்கடேஷனா, நம்ம திண்ணைய பிடிச்சி நடக்கும் போது நம்மள பிடிச்சி நடந்துட்டு இருந்தான். ஆனா இவனை இப்ப நம்ம அண்ணான்னு கூப்பிடுறோம். இப்ப இவன் ஒருத்தன் தானே போறான், எதுக்கு பசங்கன்னு சொல்ற? அட இல்லப்பா, இவன் ஒருத்தன் இல்ல, நம்ம ஊர்ல 2 கண்மணிகள் இருக்காங்க. ஒண்ணு இவன், இன்னொருத்தன் நம்ம கபாலீஸ்வரம் பையன் காளி. சொல்லுடா. அண்ணா, நீங்க கல்யாணத்துக்கு கிளம்புங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன வேலைடா? அவன் வீட்டுல தனியா இருக்கானா, அதுக்கு தான் அவனை கூப்பிட்டு வரலான்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போறேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுரு, இன்னொரு வேலையும் பாப்பான். தூக்கி உள்ள போட்டுட்டு வேலையை பாருங்கடா. சரிங்கண்ணா. தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள கிராமத்துல இருக்க ஒரு தோட்டத்துக்குள்ள சரக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்தா சரக்கு இருக்குது இங்க. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், இந்த சூரியன் விளக்கி சித்தல் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி. சாமி என்னடா உனக்கு என்ன கொடுக்கவே இல்லையா? ஏந்தாடா கொடி கொடி. அண்ணனுக்கு ஜெய், அண்ணனுக்கு ஜெய், அண்ணனுக்கு ஜெய். இருக்கட்டும் இருக்கட்டும். இங்கு அமர்ந்து இருக்கும் நம் குடிகார சங்க உறுப்பினர்களே, என்னடா கேக்குது சொல்லுங்கண்ணா. மத்தவங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்களா? நான் வாய சரிங்கண்ணா. இன்னைக்கு நடக்கிற இந்த மீட்டிங் நம்மள மாதிரி குடிகாரர்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியுமா? வீட்டை ஆள்றதுக்காக நம்ம எந்த வீட்டை ஆள போறோம் சொல்லுங்க? ஏதோ என் தாத்தாவோட வம்சம் பெருசாக்கணுங்கிறதுக்காக எங்க அப்பா உன்ன பகல் வம்சம் விருத்தியானதும் இடம் பத்தலன்னு
இருக்கிற செவரெல்லாம் அவரு உடைச்சாரு. அதுக்குள்ள என் பொண்டாட்டி வீட்டுல இருக்க கூடாது. அதுக்காக தான் ஓங்கி ஒரு அற விட்டேன். ஏய், நான் வீட்டை ஆள்றவன் கிடையாது, கேஷ் மணி ஆள்றவன். எங்க வீடு ரொம்ப ரொம்ப சின்ன வீடா இருக்குன்னா தூங்குறதுக்கே இடம் பத்த மாட்டேங்குது. அப்போ நான் என் வீட்டுக்கு அனுப்பேன். சொன்ன உடனே நீ அனுப்பி வச்சிருவியா? மூடுற வாய. இப்ப நம்ம ஊரு முனியப்பனுக்கு பசங்க இல்ல, அது ஏன் தெரியுமா? தெரியாதுன்னா அவனுக்கு பசங்க இருந்தா நம்மளெல்லாம் எங்க வச்சிருப்பான்? அதுக்கு தான் அவன் பொண்டாட்டி குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரையும் அவன் குழந்தையா நினைச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு அவன் காசு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் சொத்தெல்லாம் என்ன எல்லாம் நமக்கு தானே. இது எல்லாமே நமக்கு தான், அவ்வளவுதான். அட ஆமாண்டா பொறம்போக்கு நாய. அண்ணா, புறம்போக்கு நாயன்னு சொல்றீங்களே, எனக்கு ஒரு பாட்டில் சரக்கு கொடுங்கண்ணா. இவன் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னடா பசிக்குதுண்ணா. டேய் எலும்பா, இப்ப நம்ம மகாதேவன் பொண்ணு பார்வதிக்கு என்ன கல்யாணம் நடக்குதுண்ணா. ஆமா, கல்யாணம் பண்ணிக்கிற பையன் வந்து அவளுக்கு தாலி கட்டுவான். அவளோட அப்பா நமக்கு சாப்பாடு போடுவான். நாம அங்க போலாம். அண்ணா, அங்க என்னென்ன சாப்பாடு போடுவாங்க? அட என்னடா இப்படி சொல்ற? நம்ம எதிர்பார்க்காத எல்லாத்தையும் அவங்க போடுவாங்க. ஓ ரமேஷப்பா, வணக்கம். அட நாராயணா, வந்து உட்காரு. சுரேஷப்பா, வணக்கம். வணக்கம் நாராயணா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேண்ணா. சுமதி, அப்பா. நாராயணனுக்கு டீ கொண்டு வந்து கொடுமா. சரிங்கப்பா. ரமேஷப்பா, உங்க பொண்ணா? ஏன் நாராயணா, அவளை பார்த்தது இல்லையா? சின்ன வயசுல பார்த்தது, அதுக்குள்ள கல்யாண வயசுக்கு வந்துட்டாலே. பொண்ணுங்க அப்படிதான் நாராயணா, தென்னை மரம் வளர்ற மாதிரி வளர்ந்துருவாங்க. ரமேஷப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சம்பந்தம் இருக்கு. பெங்களூர்ல வேலை பாக்குறாரு. மாசத்துக்கு 80,000 ரூபாய் சம்பளம். தங்க மாதிரியான பையன். நீங்க ஊன்னு சொல்லுங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். அட, இப்ப எதுக்கு கல்யாணம் நாராயணா? ஏதோ படிக்கணும்னு சொல்றா, அவ படிக்கட்டுமே. அண்ணா, எப்ப இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அப்போ இந்த மாதிரி பையன் கிடைக்கணும் இல்லையா? இங்க பாரு ரமேஷ், வந்த வாய்ப்பை விட்டுறாத. ஒரு தடவை போய் பாரு, பிடிச்சிருந்தா நாமளே அவங்க கிட்ட டைம் கேட்டு வாங்கிடலாம். அவளோட எஜுகேஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம். ஆனா முதல்ல பையனை வர வச்சு பாருப்பா. இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க ரமேஷப்பா. சரி நாராயணா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பையனை வீட்டுக்கு வர சொல்லு, பேசிடலாம். ஞாயிற்றுக்கிழமை நான் இருக்க மாட்டேன். உங்க அண்ணன் மஞ்சள் இருக்காருல்ல, அவர் கூட வேணும்னு அனுப்பி வைக்கிறேன். சரி, அப்படியே பண்ணிடலாம். என்ன ரமேஷ் அப்பா, ஏதோ பையங்கையன்னு பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சிவானா,
நாராயண என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை இருக்கிறதா சொல்றான். அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன நாராயணா, எனக்கு கல்யாணம் பண்ணாலும் பண்ணி வச்ச ஃபுல் டைம் புரோக்கரா மாறிட்டேன். ஆமாண்டா, உங்க மாமன் கிட்ட தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு பொண்ணு பார்த்து கொடுத்ததுனால என்ன வேலையில இருந்து தூக்கிட்டான். பாத்தீங்களா என் கால் கூட எப்படி இருக்குன்னு? நீ அங்கேயே இருந்திருந்தா மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம். இப்போ மாசம் 2 கல்யாணம் பண்ணா 20,000 ரூபாய். யார் பணம் யாருக்கு வருது? டேய், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமயே டீ காஃபி டிஃபன் சில சமயம் பீர் கூட கிடைக்கும். நாராயணா, நீயா? என்ன ராமண்ணா, உன்னை பார்த்த உடனே மாயமா மறைஞ்சிட்டான்? என் பசங்களுக்கு பொண்ணு பாக்கறதா சொல்லியிருந்தானே, அவனை எங்க தேடினாலும் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறான். ஏன்டா உன் பசங்களுக்கு கை கால் நல்லா இல்லையா? எல்லாம் நல்லா இருக்குண்ணே. யாரையாவது லவ் பண்றாங்களா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லண்ணே. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு டேய், இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சிரிக்கவே முடியாதுன்னு யாராவது சொல்லிக்கிறாங்களா? ஐயோ, அப்படிலாம் யாரும் சொல்லண்ணே. வேலைக்கு ஏதாவது போறாங்களா இல்லையா? பெங்களூர்ல வேலை பாக்குறாங்கண்ணே. 1,00,000 ரூபாய் சம்பளம். இவ்வளவு தூரம் நல்ல பசங்களா இருந்துட்டு ஏன் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க? கூப்பிடுறான் உன் பசங்களை, நான் பாக்குறேன். நான் கல்யாணம் பண்ண வைக்கிறேன். இத பண்ணி புண்ணியம் சேர்த்துக்குங்கண்ணா. பசங்களா, லவா, உஷா, அப்பா வாங்கப்பா இங்க. சொல்லுங்கப்பா. இவர் பேரு சிவாண்ணே, அவர் பேரு கபாலி அண்ணன். இவங்க எல்லாம் ஊர் தலைவர்கள். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். உங்க பசங்களை நல்லா வளர்த்திருக்கீங்க ராமண்ணா. அற்புதமா வளர்த்திருக்கீங்க. இவங்களுக்கு ஏன் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க? நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ப்ராமிஸ். அப்படின்னா இன்னும் 3 மாசத்துக்குள்ள கல்யாண சாப்பாடு பிக்ஸ்டு. அட 3 மாசம் வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? இப்ப இங்கேயே பிக்ஸ் பண்ணிடுற, பாத்துட்டே இருங்க. ஏய் சின்னப்பா, சிவானா வாயாங்க. சொல்லுங்கண்ணா. உன் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? இல்லண்ணா, தேடி தேடி நானே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேண்ணா. கவலைப்படாத, இங்க பாரு. இவரு பேரு ராமண்ணா. வணக்கம்ண்ணா. இவரோட பசங்க ராமு, சோமு. வணக்கம் சார். பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்கடா. மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம். 50-50. நீங்க சொன்னீங்கன்னா சம்பந்தம் சூப்பரா தானே இருக்கும். கல்யாணம் பண்ணிக்க போறது நாங்க இல்லல்ல, நம்ம பசங்க தானே. அவங்க ஒத்துக்கிட்டா போதும். உன் பொண்ணுங்களை வர சொல்லியா? அவங்களும் பார்க்கட்டும். ஆமா மாலா, லீலா, இங்க வாங்கம்மா. இங்க சொல்லுங்கப்பா. இவன் என் பெரிய பொண்ணு மாலா, இவன் என் சின்ன பொண்ணு இங்க லீலா. பாருப்பா, இவன் பெரிய பையன் லவா, இவன் சின்ன பையன் குசா. பாருங்கம்மா, உங்களை பார்க்கணும்னாங்க, அதான் வர சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எங்களுக்கு எதுவும் இல்லப்பா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்றோம். ஆனா பசங்க கிட்ட கொஞ்சம் நாங்க பேசணும். பேசுங்க. என்னடா இது பிரச்சனை? நாங்க சுத்தி வளைச்சு பேச மாட்டோம், நேரடியாவே கேக்குறோம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி லவ் அஃபேர் ஏதாவது இருந்துச்சா? ஐயோ, நாங்க அந்த மாதிரி பண்ணிருந்தா அவங்களே கல்யாணம் பண்ணிருப்போமே. இங்க எதுக்கு நாங்க வர்றோம்? உங்களுக்கு ஸ்மோக் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் ஹேபிட் இருக்கா? இல்லப்பா, எனக்கு ஸ்மோக்னா பிடிக்காது, அவனுக்கு ட்ரிங்க்ஸ்னா பிடிக்காது. அதனால எங்க 2 பேருக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அது என்ன, ஒருத்தர் கிட்ட கேள்வி கேட்டா 2 பேரும் ஒண்ணா பதில் சொல்றீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, 2 பேரும் ஒன்னா தானே இருக்காங்க, அதனால அப்படி பேசுறாங்க. டேய், 2 பேரும் தனித்தனியா பேசுங்கடா. டேய் போங்கடா, போய் தனித்தனியா பேசுங்கடா. டேய் லவா, நீ ஏன்டா இந்த பக்கம் வர? அந்த பக்கம் போடா. டேய், யாரடா நீங்கெல்லாம்? இவனை போச்சனா இவன் பின்னாடி அவன் போறான், அவனை போச்சனா அவன் பின்னாடி இவன் போறான். அட புறம்போக்கு. என்ன சிவாண்ணா, ஏதோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க? அட ஒண்ணும் இல்ல, நம்ம ராமண்ணா பசங்களுக்கு சின்னப்பா பொண்ணுங்களை கட்டி வைக்கத்தான். ஓஹோ, நீ என்ன பெரிய அப்பாட்டக்கர் நினைப்ப என்ன? அது என்னடா அப்பா டக்கர்னா? அது நீங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்ல பின்ன என்னண்ணே, இந்த உலகத்துல வேற யாருக்குமே குழந்தைய பிறக்காத மாதிரி இவனுக்கு பிறந்த மாதிரி பேசுறீங்க. ஒன்னா நடக்கிறாங்க, ஒன்னா பாடுறாங்க, ஒன்னா சிரிக்கிறாங்க, ஒன்னா இருக்கட்டும். சேர்த்த விட்டோம்னா எங்க போனாலும் ஒன்னாதான் சுத்துறாங்க. இவங்களை இப்படியே விட்டா எனக்கு ஒரு சந்தேகம், பாத்ரூம் இவங்க எப்படி போறாங்கன்னு. ஒருவேளை இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு வச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கண்ணா. வாக்கு கொடுத்தா வாக்க காப்பாத்தணும். உசாரா இருங்கண்ணே, உசாரு. டேய் நாராயணா கொஞ்சம் நில்டா. டே அவங்க எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு முதல்லயே சொல்லிக்கலாம்லடா. நான் வாக்கு வேற கொடுத்துக்கிறேன்டா. ஏதோ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க கல்யாணம் பண்ணா 20,000 ரூபாய் பணம் கிடைக்கும்னு. அவங்க 2 பேருக்கும் நீங்களே கல்யாணம் பண்ணி வைங்கண்ணா, உங்களுக்கு நான் 40,000 ரூபாய் பணம் தரேன். டேய், வாக்கு கொடுத்துருக்கோம்டா. எதுக்குமே அஞ்சாத ராஜ்குமார் இருக்கும்போது கொடுத்த வாக்க காப்பாத்தாம இருக்க நாங்க 2 பேரும்டா. உனக்கு நாங்க 50,000 கொடுக்கறோம். அவங்களுக்கு பொண்ணை காட்டி புண்ணியத்தை தேடிக்கடா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறோம்டா. சரி, ஒரு தடவை பொண்ணை காட்டுறதுக்கு 50,000 ரூபாய் வேணும். 50,000 ரூபாயா? சரி, வேணா விட்டுருங்க. இருப்பா,
வாக்கு வேற கொடுத்துட்டோம். சரி கொடுக்கறோம். ப்ராமிஸ்? மறுபடியும் ப்ராமிஸா? சரி ப்ராமிஸ். ஓ, நீ இங்கதான் இருக்கியாப்பா? வாங்க சுரேஷ் அப்பா. என்ன நாராயணா, என் பொண்ணுக்கும் ஒரு பையன் இருந்தா சொல்லலாம் இல்லையா? என்னண்ணா இப்படி கேக்குறீங்க? உங்க பொண்ணுக்கு நான் ஏற்கனவே பையன் பாத்திருந்தேன். உங்க பொண்டாட்டி சரிதா அக்காவுடைய அண்ணன் தேவன் இருக்காருல்ல, அவங்க பையனை கேட்க போறேன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நான் ரமேஷ் அப்பாவுடைய பொண்ணை காட்டினேன். ஏன் தேவன் அண்ணா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? என்கிட்ட எதுவும் சொல்லியப்பா? தேவன் அண்ணாவுடைய பையன் தங்க மாதிரி பெங்களூர்ல பெரிய கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம். எதுக்கு நீங்க பேசி பாருங்க சுரேஷ் அப்பா. சரி நாராயணா, நான் கண்டிப்பா சொல்றேன். யார பத்தி அங்கிள் இவ்வளவு டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? வேற யார பத்தி சன் ஆஃப் ரமேஷ், என் பொண்ணு ஜானுவோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அத இங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? ஜாலியா உட்கார்ந்து வீட்ல பேசலாம் இல்லையா? டேய், பையன் இங்க வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து எதுக்கு பேசணும்? நான் இங்க தான் இருக்கேங்கிறது உண்மை சிவானா. ஆனா அப்பா அம்மா அங்கிள் எல்லாரும் உட்கார்ந்து பேசணும் இல்லையா? கல்யாணம் எப்போன்னு? பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா என்ன? யாருன்னு கேட்டா நான் தான். காமெடி பண்ணாதப்பா. முதல்ல வீட்டுக்கு மகனாரு, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்க பாரு. வந்துட்டான் 5 பைசா சம்பாதிக்க வக்கல்ல கல்யாணம் பண்ண போறானா? போடா டேய். ஒரு அண்ணனா நீ தான் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா உங்க அப்பா தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, தெரியுதா? டேய், இந்த காலத்துல கை கால் கண்ணு சரியில்லாதவங்களே ஒரு பக்கம் சம்பாதிக்கிறாங்க. அது சரி, நீ எந்த வேலைக்கு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கிற? ஏய், உனக்கு அந்த ஐடியாவே இல்லையா? அது இருக்கட்டும் செட்டு, இவன் மானத்தை காப்பாத்துறதுக்கு ஜட்டி வாங்குறதுக்காக காசு இருக்கான்னு கேளு. இந்த மாதிரி ஆளையெல்லாம் பொண்ணு கேட்க வந்துட்டாங்க. நான் பேசிட்டு இருக்கிறது என்னோட அங்கிள் கிட்ட, நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறது என்னோட அத்தை பொண்ணு. உங்களுக்கெல்லாம் எங்கடா வலிக்குது? ஏய் ஹரி, என்ன இவங்க மேலேயே கைய வைக்கிற? நீ என் பொண்ண லவ் பண்றியா? அதுக்கு என்னடா யோகியதை இருக்கு உனக்கு? இங்க பாரு, இத்தனை நாள் நான் உனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தது உன் அப்பா மேல நான் வச்சிருந்த பாசத்துக்காகத்தான். சொல்ல போனா 2 வார்த்தை கூட உனக்கு படிக்க தெரியாது. உன்னால தனியா 2 பைசா கூட சம்பாதிக்க முடியாது. உனக்கு எதுக்கு நான் என் பொண்ணு கொடுக்கணும்? ஊர்ல வேற யாருக்கு வேணாலும் என் பொண்ணு கொடுப்பேன். உன்ன மாதிரி புறம்போக்கா சுத்திக்கிட்டு இருக்கிறவனுக்கு சேர்த்தாலும் என் பொண்ணு கொடுக்க மாட்டேன். அப்படின்னா இத்தனை நாளா மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு இருந்தது? ஏய் போடாடி, மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டதுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. அது எப்படி கொடுக்க மாட்டேன்னு நானும் பாக்குறேன். டேய், எட்ரா கைய, இல்லைன்னா உன்னை உண்டில்ல பண்ணிடுவோம். முதல்ல சட்டையில இருந்து கையை இட. இவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சம்பாதின்னு சொல்றது தப்பா? அவங்க சொல்லட்டும், சொல்லாம இருக்கட்டும். சம்பாதிக்க வேண்டியது உன் கடமை. இத நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு புரிஞ்சாலே போதும். நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனுஷனோட மனசை விட அவன் போட்டுக்கிட்டு இருக்கிற தங்கம், அவன் போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ், இது எல்லாத்துக்கும் தான் விலை. இந்த ரெண்டும் இல்லைன்னா உயிரோடு இருக்கும்போது செத்த போன மாதிரி பாப்பீங்க நீங்க. என் மேல கோவமா? எனக்கு தெரியும் என் செல்லத்துக்கு என் மேல கோவம்லாம் வராதுன்னு. அப்படி ஏதாவது இருந்தா நான் இப்ப அதை கம்மி பண்ணுதான். இங்க பாரு, வீரப்பன் கோயில்ல இருந்து தாயத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் எப்பவுமே உன் உடம்புல இருக்க அந்த தங்கத்தையோ இல்ல நீ போடுற அந்த அழகான ட்ரெஸ்ஸ பார்த்துட்டோ உன்னை லவ் பண்ணல. உன் அழகான மனசை பார்த்துதான் உன்னை லவ் பண்ண. அப்பாவோட சட்டையை பிடிச்சதுக்கு உன்னை அடிச்சிட்டேன். ஓஹோ, நீ அங்க இருக்கும்போது உன் அப்பாவோட சட்டையை பிடிச்சதுக்கே உனக்கு கோவம் வந்துச்சுன்னா? அங்க இருக்கிறவங்க என் வாழ்க்கைய அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நீ எதுவுமே நினைக்கலையா? நீ வந்து என் மனசை பார்த்து லவ் பண்ண. இன்டைரக்டா நீ எதுக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்க? டைரக்டா நீ சொல்லிட்டு உனக்கு சொத்து இருக்கிற சில செக்யூர்ட் பர்சன் தான் வேணும்னு. ஹரி, அவங்க சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? ஒவ்வொரு பொண்ணும் அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் செக்யூர்டான பர்சனா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க.
ஆனா நான் காதலிக்கிற பையன் செக்யூர்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதானே நானும் நீயும் நல்லா வாழ முடியும். நான் நல்லா பணம் சம்பாதிச்சேனா நீ இல்ல நானும் இன்னொருத்தி கூட சந்தோஷமா வாழுவேன். என் காதலுக்கு மதிப்பு என்ன இருக்கு? அப்படின்னா என் காதலுக்கு மதிப்பே இல்லையா? ஓஹோ, மதிப்பா? அதுக்கு தான் சொல்லுவாங்க இந்த உலகத்துல ஜெயிச்ச காதலை விட காதல தொலைச்ச காதலர்கள் தான் அதிகம் அப்படின்னு. நீங்க பொண்ணுங்க லவ் பண்ணும்போதே உங்க அப்பாக்கு இந்த மாதிரி பையனை தான் பிடிக்கும், மாசத்துக்கு இவ்வளவு சம்பளம் வாங்கணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா எங்களை மாதிரி பசங்க வித்தின் அ இயர் ரெடி ஆகி கால் மேல கால் போட்டு வந்து உங்க அப்பா முன்னாடி நிப்பாங்க. வருஷ கணக்கா நான் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். உன் அப்பா உனக்காக இன்னொரு பையன் பார்த்திருக்காருன்னு சொல்லி கேள்விப்படும் போது அப்போ நாங்க என்ன பொய்யாவா நடிக்க முடியும்? இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் உனக்கு, என்னோட லைஃப் எனக்கு.